சே மேஸ்திரி ஏதாவது போன் வச்சாலும் எடுக்குமா மேடம் மேஸ்திரி போன் வச்சு நான் வேலைக்கு போலியா? எங்கம்மா அந்த மேஸ்திரி போன் வச்சு எடுக்கல. சரி அவன் இல்லன்னா இங்க வேற யாருக்கிட்ட வேலை கேட்டு போக வேண்டியதானே? அவன் காசு இல்லாம வச்சுட்டான். என்னது? இல்லம்மா ஒண்ணு இல்லம்மா. சரி போய் அடிச்சு வேணும் வா. என்கிட்ட எதுமா காசு? இததான் சொல்லணும்னு எனக்கு நல்லா தெரியும். புடி போ போயிட்டு வா, எழுந்துரு. படா ஒரு கட்டிங் தெரிவிச்சிடலாம். தண்ணி தொட்டி தேடி வந்த கண்ணு குட்டினா தண்ணி கட்டிங் காசு கச்சிச்சு. யாருக்கு ஃப்ரைடேஸ்க்கு என்ன பண்றது? சரிவா பாப்போம். இந்த தம்பி விட்டு கேட்டா கரெக்டா இருக்கும். அதான் நண்பா நான் சிவாஜி பேசிட்டு இருக்கிறேன். சீவா ஒரு நிமிஷம் நம்பி 20 ரூபாய் இருக்கு. இல்ல பார்த்தா பெரிய வீட்டு பிள்ளை மீதிக்குது. அந்த தம்பிட்டு கேட்டுப்போம். இந்த ப்ராஜெக்ட் முடிஞ்சிருச்சு. நாளைக்கு எல்லாரையும் கூட்டுங்க ஆபீஸ்க்கு வந்து. ஒரு நிமிஷம் இருப்பா. 20 ரூபாய் இருக்கு. என்ன உங்க நாளெல்லாம் வேலையே இல்லையா? கைக்கெல்லாம் நல்லா தானே இருக்குது. இன்னொரு 5க்கும் 10க்கு வந்து நின்னுக்கிறீங்க. இருக்குன்னு சொல்லு, இல்லன்னா இல்லைன்னு சொல்லு. நான் மேல கை வைக்கிறா யாருன்னு தெரியாம கை வைக்கிறேன். உனக்கெல்லாம் தர முடியாது போடா. டேய் எத்தனை தடவை சொல்ற வெளியே வரக்கூடாது வா. போட்டா பாரு. யாருக்கிட்டையும் எதுவும் கேட்க கூடாது. எது வேணாலும் என்ன தானே கேட்கணும்னு சொல்லியிருக்க. எதுக்கு அங்க போன? வா வா உன் புள்ள பண்ணிக்கிற லட்சணத்தை பாரு. அரிசி எங்கயா? அரிசி வேணா சொன்ன எங்க? சரி போ அரிசி வேணும் வா. மன்னிச்சிருமா, பெரிய தப்பு பண்ணிட்டேன். உங்களுக்கு குத்த காசு நான் குடிச்சிட்டேன். என்னையா சொல்ற? பிள்ளைங்களுக்கு சாப்பாடு வச்சிருந்த காசு குடிச்சிட்டு வந்துட்டேன்னு சொல்ற. உன்னை கட்டின பாவத்துக்கு நான் தான் அனுபவிக்கணும். என் பிள்ளைங்க ஏன் இப்படி கையெழுந்து விட்டுட்ட அத்தவங்கிட்ட? எல்லாம் போ மன்னிச்சிருப்பா. வீடு குடிக்க மாட்டேன்னா உனக்கு என்ன வேணும்னு கேளு. உனக்கு என்னடா வேணும் வாங்கி தரட்டா? வா நான் சாப்பிட்டுக்கு தான் வாங்கி வரணும். ஒரு குடிக்காக உங்கள் குடும்பம் சந்தோஷத்தை இழக்காதீர். மாறுங்கள், மாற்றுங்கள். நன்றி. அன்புடன் ராகுல்.